எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 4, 2026. நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல இன்னைக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம். வாங்க, இன்னைக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு வேகமா பாத்துடலாம். சரி, நம்ம எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் காலையில எழுந்ததும் வர முதல் கேள்வி இதுதான். இன்னைக்கு மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே வருமா இல்லையா? வாங்க, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். ஓகே, வாங்க உள்ள போலாம். முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கு நமக்கு தேவையான கீ நம்பர்ஸ் என்னென்னு பாத்திரலாம். இன்னைக்கு நாம கண்ணுல விளக்கெண்ண ஊத்திட்டு பார்க்க வேண்டிய 2 முக்கியமான லெவல்ஸ் இதுதான். மார்க்கெட் மேல போக முயற்சி பண்ணும்போது அதுக்கு ஒரு தடையா நிக்க போற லெவல், அதாவது ரெசிஸ்டன்ஸ் 25,145. ஒருவேளை கீழே வந்தா அதை தாங்கி பிடிக்கிற சப்போர்ட் லெவல் 24,585. இந்த 2 நம்பர்ஸையும் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யோசிப்பீங்க, இந்த நம்பர்ஸை எங்கந்துப்பா எடுத்தீங்கன்னு. சும்மா ஏதோ தோணுனதை சொல்லல, இதுக்கு பின்னாடி ஒரு டேட்டா இருக்கு. வாங்க, அந்த டேட்டாவை பார்த்து நாம எப்படி இந்த முடிவுக்கு வந்தோன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டேபிள கொஞ்சம் பாருங்க. போன செஷன்ல, அதாவது மார்ச் 2 நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ் ஆனது 24,988. அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர் க்ளோஸ் ஆனது 24,865. பாத்தீங்களா, ரெண்டுக்கும் நடுவுல ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசம்தான் நம்மளோட அடுத்த அனாலிசிஸ்க்கு ரொம்ப முக்கியம். அந்த வித்தியாசம்தான் இந்த 122 பாயிண்ட்ஸ். இத நாம பிரீமியம்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சிம்பிளா சொல்லணும்னா, ட்ரேடர்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல மார்க்கெட் இன்னும் மேல போகும்னு ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் நம்ம அனாலிசிஸோட மையப்புள்ளி. சரி, இந்த டேட்டாலாம் ஓகே. இத வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது? சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? வாங்க, இந்த டேட்டாவை வச்சு இன்னைக்கு எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கலான்னு பார்க்கலாம். கரெக்ட், உங்க மைண்ட்ல ஓடுறதே எனக்கு கேக்குது. டேட்டா எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இத வச்சு நான் எப்படி ட்ரேட் பண்றது? இதுதானே உங்க கேள்வி. வாங்க, அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானை இப்ப பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ராட்டஜியோட ஹீரோவே இந்த 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் தான். இப்ப மார்க்கெட் இருக்கிற விலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற 2 ஸ்ட்ரைக்ஸ், அதாவது ஆக்ட் த மணி இல்லனா ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ்னு சொல்வோம். அதுதான் 24,850 மற்றும் 24,900. இப்ப கொஞ்சம் நல்லா கவனிங்க, நம்மளோட பிளான் இதுதான். முதல்ல அந்த 2 ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ், அதாவது 24,850வையும் 24,900வையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு பாருங்க. மேல போச்சுன்னா கால் ஆப்ஷன், கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன். இதுல ஏதாவது ஒன்னு 61ல இருந்து 122 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், எது நடந்தாலும் மினிமம் 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நம்மளோட முதல் பாதுகாப்பு. ஓகே, நாம இந்த அனாலிசிஸ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இது உங்க ட்ரேடிங் ஜர்னிக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. இங்க ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நாம இங்க பாக்குறது எல்லாமே முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். அதனால நீங்க எந்த ஒரு ட்ரேடிங் முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. மார்க்கெட் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அது பாட்டுக்கு மாறிட்டே இருக்கும். அப்படி திடீர்னு ஏதாவது மாற்றம் வரும்போது அதுக்கேத்த மாதிரி உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. அடுத்த அனாலிசிஸ்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா ட்ரேட் பண்ணுங்க.